Hello guys, welcome back. This is part number 6 on module number 25 Wave Optics MCQ series. Previously ஒரு 5 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு based on contents, problem solvingல ஒரு வீடியோ, then NCRT exercise 2. So now we are moving to MCQ interaction chapter number 25. Very easy தான். So simple and standard level problems தான் இதில் அதிகம், tough level problems கொஞ்சம் கம்மி தான். So ரெண்டு பார்ட் கண்டிப்பாக வந்துடும். அந்த ரெண்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூஷன்ஸ் அந்த மாடல்ஸை கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்ஸ் சில கொஸ்டின் பேங்க்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி லைவ் இன்ட்ராக்ஷன் ஆர் queries. ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்றதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். So moving to the summary of this unit, chapter number 25, intensity which is nothing but பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அப்படின்னு சொல்லும்போது பவரோட யூனிட்டான வாட்டு, ஏரியாவினுடைய யூனிட்டான மீட்டர் ஸ்கொயர் அதான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது இன்டென்சிட்டி 1 ப்ளஸ் இன்டென்சிட்டி 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2 cos 5. cos 5 which is nothing but the phase difference என்று சொல்லும்போது அதனுடைய ஃபார்முலா டெல்டா எக்ஸ் டிவைடட் பை லாம்டா இன்ட்டு 2π. இதை இன்னொரு வகையில் எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க, டிவைட் பண்ணிங்கன்னா மீட்டர் கட் ஆகும்போது இட் பிகம்ஸ் நத்திங். அதோட 2π அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் ரேடியன். ஓகே, ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸுங்கிறது டிகிரியில் இருக்கும், டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது விச் இஸ் மல்டிப்ளைடு வித் 2π அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லைக்வைஸ் இந்த 2πங்கிறது இட்ஸ் லைக் எ கன்வர்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டிகிரிலேருந்து உங்களுக்கு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான விஷயம். நெக்ஸ்ட்டு த வேல்யூ ஆஃப் டெல்டா ஹெச் விச் இஸ் நத்திங் பட் யுவர் பாத் டிஃபரன்ஸ். அண்ட் தென் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா n lambda divided by 2 ஆர் 2n minus 1 lambda divided by 2. தட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரைட் ஃப்ரிஞ்சஸாக இருக்கும்போது, இது டார்க் ஃப்ரிஞ்சஸாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா. தென் முக்கியமான ஒரு விஷயமே நமக்கு YDSE அப்படின்னு சொல்லுவாங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட்டு அல்லது ஸ்லிட் வித் அப்படின்னு சொன்னிங்கன்னா 2 லைட் சோர்ஸ்லேருந்து நமக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்லிட்டுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் D அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்மால் d. அதுவே இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கேபிட்டல் டின்னு சொல்லுவோம். அதை டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். தி மேக்ஸிமம் ஹைட் அல்லது இன்டர்ஃபரன்ஸ் பாயிண்ட், அந்த ஹைட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான இன்னொரு ஃபார்முலா டெல் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டி டிவைடட் பை ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்ச் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஒய் n இன்ட்டு லேம்டா இன்ட்டு டி டிவைடட் பை டி ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சஸ். லைக்வைஸ் 2n plus 1 into lambda d divided by small d for dark fringes. ரெண்டுத்தோட யூனிட்டும் மீட்டர். அடுத்து ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு சொல்லும்போது n into lambda into d divided by small d. இது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஃபார்முலா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்சுங்கிற செப்பரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் டார்க் ஃப்ரிஞ்சுக்கான செப்பரேஷன் பெருசாக இல்லை. ஏன்னா நான் பார்த்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பிரைட் தான், டார்க் ஃப்ரிஞ்சுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. இருந்தாலும் நான் டார்க் ஃப்ரிஞ்சில் ஒரு MCQ சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸு Z which is equal to a square divided by lambda. A என்பது டயாமீட்டர் ஆஃப் ஸ்லிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பியூப்பிள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஹியூமன் ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஹியூமன் ஐயில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் தான் பியூப்பிள், கருவிழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவாகவும் இருக்கலாம். தென் ரிசால்விங் பவர் which is equal to the value of same A divided by 1.22 lambda which is also equal to 1 divided by d5. அதாவது இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆன்சரில் உங்களுக்கு ரிசால்விங் பவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா there is nothing. ஸோ இங்கே மீட்டர் பர் மீட்டர் கேன்சல் ஆகும்போது நோ யூனிட், வெறும்னா உங்களுக்கு நியூமரிக்கல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 2.5 இல்லை 3.6 அப்படி தான் இருக்கும். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தட் ஆங்குலார் வித் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் ஆங்கிள். ஓகேவா, அதை கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சாகணும், த வேல்யூ ஆஃப் டி டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1.22 லாம்டா டிவைடட் பை ஏன்னு நம்ம மாற்றணும். அப்படி பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் இருக்கும். ஓகேங்களா, இது முக்கியமான ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரூஸ்டர்ஸ் லா பொறுத்த மட்டும் மியூ விச் இஸ் ஈக்குவல் டு tan டீட்டா ஐன்னு சொல்லுவாங்க, இல்லை டீட்டா பின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன். மியூ இஸ் நத்திங் பட் யுவர் ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னோடனே நமக்கு 3 விஷயம் ஞாபகம் வரணும், refractive index of air and refractive index of glass and then refractive index of water. இது மூணும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ த வேல்யூ இஸ் 1, கிளாஸுக்கு 1.5, வாட்டருங்கிறது 1.3 ஆர் 4/3 அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரெண்டு ஆர்டர்லாம். இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா வெரி குட், அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கீப் தட், இது மைண்டில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுங்க.
தென் ரே ஆப்டிக்ஸுக்கு காமனாக இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்முலா மியூ which is equal to sin A divided by sin R. This is actual formula from 24. சாப்டர் நம்பர் 24லேயும் இந்த நம்ம இது விஷயம் பார்த்துருக்கோம். தென் அப்பேச்சர் which is equal to small d into sin theta which is equal to n into lambda அப்படிங்கிறத பார்க்குறோம். This is for அப்பேச்சர். அண்ட் தென் இனிஷியல் அண்ட் ஃபைனல் இன்டென்சிட்டி பார்க்கும்போது I which is equal to I0 into cos square 5 divided by 2 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. அதாவது சிங்கிள் ஸ்டாண்டலோன் இன்டென்சிட்டி இருக்குது. அதில் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது அதுவே 2 or more இன்டென்சிட்டிஸ் இருக்கும்போது அங்கே I1 + I2 ரெண்டு இன்டென்சிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா வரும். அண்ட் மோர் திங் இதில் Imax I minimum அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ Imax divided by I minimum that is equal to A1 + A2 square divided by A1 minus A2 square where A and A2 are amplitudes. ஆம்ப்ளிடியூட் பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்சிஆர்டியில் இல்லாமல் இருக்குது, நான் செக் பண்ணிவிட்டேன். தட் இஸ் நாட் அவைலபிள் இன் என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ். பட் எம்சிக்யூவில் அதுக்கான ஸ்கோப் இருக்குது. அந்த டைப் ஆஃப் ஃபார்முலாவும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலி டாப்ளர் எஃபெக்ட் தட் இஸ் ஆப்ஷனல். பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலா மேண்டேட்டு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேவ்லென்த்தோட ஷிஃப்ட்டு. ஸோ தட் ஷிஃப்ட் இஸ் நத்திங் பட் டெல்டா லாம்டா டிவைடட் பை லாம்டா ஈக்குவல் டு வி டிவைடட் பை சி. வி இஸ் நத்திங் பட் தி வெலாசிட்டி ஆஃப் மீடியம், அது வாட்டராக இருக்கலாம் அல்லது கிளாஸாக இருக்கலாம். சி இஸ் நத்திங் பட் யுவர் வெலாசிட்டி ஆஃப் லைட், அதனுடைய வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், 3 × 10⁻8 m/s. ஸோ திஸ் இஸ் வாட் இந்த யூனிட்டோட சம்மரி. இவ்வளோ தான் முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, திஸ் ஃபார்முலா வில் நெவர் சேஞ்ச். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவில் எந்த சேஞ்சும் இருக்காது. அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரும்போது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே நமக்கு சொன்னது தான், பீட்டாவோட ஃபார்முலா which is equal to n × pi × D divided by D. பைன்னு சொல்லியிருக்கேன், சாரி லாம்டாவை. ஒரு நேரம் பீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா the value of beta which is equal to lambda divided by D மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி நான் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ப்ராப்ளமே ஒன்று சால்வ் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்மளோட ஃபார்முலா ஒரு சில இடத்துல சேஞ்ச் ஆகும். அது ஓவரால் ஃபார்முலாவுக்கு எந்த ஒரு இம்பேக்டையும் ஏற்படுத்தாது. ரேரான ப்ராப்ளம்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில ஃபார்முலா அப்ளிகேஷன் ஓரியன்டாக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. இதிலே நீங்கள் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி கண்டென்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் என்சிஆர்டி, ஆஃப்டர் தட் MCQ. இந்த ஆர்டர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு லேர்னிங்கில் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ வில் பி ஸ்டார்டிங் வித் த மேட்ச் த ஃபாலோயிங். வேவ்ஸ் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர் இன் ஃபேஸ் அட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். வேவ்ஸ் இன் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் வேவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக்வைஸ் பாத் இன்டர்ஃபரன்ஸ், அதில் வந்து நமக்கு பிரைட்னஸ் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லும்போது தே ஆர் பிரைட் ஃப்ரிஞ்சஸ், டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லும்போது டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா எக்ஸ் அதோட ஃபார்முலா ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது n லாம்டாங்கிறதையும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான டெல் எக்ஸ் பார்க்கும்போது 2n + 1 × lambda divided by 2. இரண்டோட யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும், which is option number 3. Next, if the amplitude ratio of two sources producing interference is 3:5, ஆம்ப்ளிடியூடுன்னு சொன்னால் A1 A2 அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமா அண்ட் மினிமாவோட ஃபார்முலா கேட்குறாங்க. ஃபார் மேக்ஸிமா அண்ட் மினிமா அந்த ரேஷியோவில் அவங்க கேட்கும்போது Imax divided by I minimum தான் போடணும். ஏன்னா அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமா டிவைடட் பை மினிமாங்கிற ஆர்டர் தான் இருக்குது. ஸோ A + 1² divided by A - 1², 3 + 5 3 - 5 ஸ்கொயர் பண்ணும்போது 64/4 16:1. இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் டிவைடட் பை மேக்ஸிமம்னு வராதா சார், நான் ஏன் சார் போடக்கூடாது, போட்டால் 1 / 16 கூட எனக்கு வருமே. ஓகே, பட் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி சில நேரம் இந்த ஆர்டரை மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி என்னங்கிறத பார்த்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்த ஆர்டரில் சால்வ் பண்ண போகிறோம். தியரிட்டிக்கலாக கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம ஆராயிறதை விட அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதன்படி போகிறதுல நமக்கு எந்த விதமான ஹெசிடேஷன்ஸும் கிடையாது. யூ கேன் ப்ரொசீட். சரிங்களா? த சேம் ஒன் Imax I minimum அந்த பேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின். when two coherent monochromatic like base intensities I and 9I are superimposed, what are the maximum and minimum possible intensities அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஆம்ப்ளிடியூட் A1 A2 கொடுக்கப்படல. we have I1 and I2. ஸோ how will we solve this? நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய I resultant ஃபார்முலாவை பயன்படுத்த வேண்டியதான். பயன்படுத்தும் போது I1 + I2 + 2 × √of I1 I2 cos 5 அப்படின்னு போடுவோம் இல்லையா. இங்கே மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா
மேக்ஸிமம்ங்கிறது ஐமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தட் இஸ் ப்ளஸ். அதுவே மினிமம்னு சொல்லிட்டாங்கன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ 9 + இப்போ 1ன்னா 10 + 2 × 9i², அதை ரூட் படுத்திங்கன்னா 3i. 10 + 6ன்னு சொல்லும்போது 16i. அதுவே 10 - 6ன்னு சொல்லும்போது 4i, அவ்வளோதான். 16i and 4i, சிம்பிள் தான். 9 × i அப்புறம் ஒரு i ரெண்டுத்தையும் பண்ணும்போது 9i² மாறுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுமேங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த மோனோக்ரோமேட்டிக் க்ரீன் லைட் ஆஃப் வேவ் லென்த்து கொடுத்துட்டாங்க, லேம்டா கொடுத்துட்டாங்க. இலுமினேட்ஸ் அ பார்ட், மீட்டரில் இருக்குது கவனியம். ஸ்லிட்டோட பேர் ஸ்லிட் அப்படின்னு சொல்லும்போது 1 மீட்டர் அப்பார்ட்னா இது ஸ்மால் டியை குறிக்குது. த செப்பரேஷன் ஆஃப் பிரைட் லைன்ஸ் ஆன் த இன்டர்ஃபரன்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஸ்க்ரீன் 2 மீட்டர் அவே. ஏன்னா ஸ்க்ரீனுக்கும் ஸ்பேஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2 மீட்டருங்கும் போது கேபிட்டல் டி. த செப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஒய். ஸோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு n × லேம்டா × d டிவைடட் பை ஸ்மால் டி. என்னோட வேல்யூ கொடுக்கலன்னா அதை 1ன்னு எடுத்துகிட்டு லேம்டா d டிவைடட் பை ஸ்மால் டி. லேம்டாவுடைய மதிப்பு 5 × 10⁻⁷, கேபிட்டல் டியோட மதிப்பு 2, ஸ்மால் டியோட மதிப்பு 10⁻⁻3. அது எப்படி 10⁻⁻3? 1 மில்லிமீட்டர் என்பது 10⁻⁻³ அல்லவா? அதன்படி இங்கே நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது 10 × 10⁻⁻⁴. அந்த ஆன்சர் எனக்கு அவைலபிளாக இல்லை. இருக்கிற எல்லா ஆன்சருமே மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ, இங்கே 10⁻1 - 1னா 10⁻³ மில்லிமீட்டர், தட் இஸ் 10⁻³ - 3 மீட்டர், தட் இஸ் 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டருங்கிற ஆன்சர் இருக்கா? எஸ். ஆனால் 1.0ன்னு இருக்குது. 1.0க்கும் 1க்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லைங்கிறனால we are choosing this 1 mm அப்படிங்கிற ஆன்சரை we are choosing. ஓகேங்களா? The next one, if the intensities of two interfering beams in Young's double slit experiment are I1 and I2, then the contrast between maximum and minimum intensities is good when I1 I2 விட லார்ஜாக இருக்கலாம், இல்லை I1 I2 விட ஸ்மாலாக இருக்கலாம், எய்தர் ரெண்டுமே 0ஆக இருக்கலாம், எய்தர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த 4 ஆப்ஷனில் எது பெட்டர்னு சொன்னிங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு போட்டு பாருங்களேன். I + I + 2 × √i², இங்கே I + I - 2 × i². இப்படி எடுக்கும்போது we get the value of Imax 4i பாசிட்டிவாகவும் I மினிமமோட வேல்யூ 0ஆகவும் இருக்கும். ஸோ மினிமம் கான்ட்ராஸ்ட்டை நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே the value of will be என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது ஒரு நல்ல பேட்டர்னில், குட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், I1 = I2 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டாக எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு, in a Young's double slit experiment, the two slits act as a coherent source of wave of equal amplitude and wavelength. In an experiment, in other experiment with the same arrangement, the two slits are made to act as incoherent sources of wave, same amplitude and wavelength. முதலுக்கும் இதுக்கும் A1 λ1 which is equal to A2 λ2 ரெண்டுமே எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கோஹெரன்ட் சோர்ஸு, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இன்கோஹெரன்ட் சோர்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து I1, செகண்ட் கேஸ் I2 அப்படின்னா த ரேஷியோ வில் பி வாட்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும்போது I1 = I2 = I. ஸோ த ரேஷியோ ஆஃப் ஐமேக்ஸ், இங்கே ஐமேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, I1 / I2ன்னு எடுத்திங்கன்னா I + I + 2 × I² cos 0 ஃபார் coherent sources, likewise cos 90 for incoherent sources. ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்போது என்ன பண்ணுறோம், cos 0வோட வேல்யூ 1, cos 90யோட வேல்யூ 0. அப்போ மேலே ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 4, இங்கே 2, இங்கே ப்ளஸ் 0, 0 × anything 0 இல்லையா, அப்போ 2 டிவைட் பண்ணும்போது the ratio is 2 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ the ratio ஆப்ஷன் நம்பர் 1ன்னு சொல்லக்கூடிய இந்த 2ங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? கொஸ்டின் பெருசாக இருக்கே நம்ம யோசிச்சோம்னா ஆன்சரை விட்டுருவோம். அதுக்காக தான் இந்த கொஸ்டினை இன்ஸ்பெசிஃபிக்காக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? In a Young's double slit experiment, slit are separated by a distance. Slit separation சொன்னாலே D, அந்த ஸ்க்ரீன் பிளேஸ்மெண்ட் 150 cm சொன்னாலே that is capital D. So the next one என்னன்னு பார்த்தீங்கன்னா, beam of light consisting of two wavelengths 650 nanometer 520 nanometer ரெண்டு இருக்குது, is used to obtain interference fringe on the screen. The least distance from the common central maximum to the power where the bright fringes due to both the wavelengths coincide. இது yன்னு சொல்கிறத விட y1 ஆகவும் இருக்கலாம், y2 ஆகவும் இருக்கலாம். ஸோ how will we find this? ஏன்னா நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குன்னா d1 which is equal to d2. ஏன்னா ரெண்டு வேவ்லென்த் இருக்கும்போது நமக்கு இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னு சொல்லலை, ஈக்குவல். கேபிட்டல் D1 which is equal to கேபிட்டல் D2 அதுவுமே நாட் ஈக்குவல்னு அவங்க சொல்லலை. ஸோ இட் இஸ் ஈக்குவல், அதை நம்ம எடுத்துக்கலாம். λ1 which is not equal to λ2, ஏன்னா அவங்க அதை மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ சேஞ்சஸ் வரும். ஏன்னா ஒய்யோட ஃபார்முலாவான λ d டிவைடட் பை ஸ்மால் d அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்னோட வேல்யூ நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எடுக்கும்போது
கேபிட்டல் டி ஸ்மால் டி ஓகே, லேம்டா ரெண்டு விஷயம் இருக்குது. ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், என்னோட வேல்யூ நான் 1ன்னு போட்டுட்டு போயிடுவேன். கிடையாது. ஏன்னா இப்போ என்ன ஆயிருக்கு, ரெண்டு விஷயங்கள் ரெண்டு வேவ்லென்த் கொண்டு வந்திருக்கு. இதில் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அப்போ என்ன செஞ்சாகணும்னா அது ரெண்டுத்தையும் காமன் சென்ட்ரல் பேட்டர்ன் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செஞ்சாகணும், we need to find the value of n1 as well as n2. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ how will we solve this? First of all, y1 equal to n1 lambda 1 d by d, y2 equal to n2 lambda 2 d by d. இதை நான் d1 இங்கே கேபிட்டல் d2 ஸ்மால் d2ன்னு போடலாம். பண்ணாததுக்கான காரணம் என்னென்னா அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. கொஸ்டினில் இருந்திருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ தே ஆர் நாட் கிவன். அப்போ ஐ வில் டேக் கேபிட்டல் d1 கேபிட்டல் d2 which is equal to கேபிட்டல் d, ஸ்மால் d1 ஸ்மால் d2 which is equal to ஸ்மால் dன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம் பிகாஸ் தே ஆர் அப்டைன் காமன் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லும்போது. ஸோ n1 lambda 1 இந்த வேல்யூ, n1 lambda 2 these ஈக்குவல் வேல்யூஸ் எல்லாத்தையும் கட் பண்ணும்போது n1 lambda 1 equal to n2 lambda 2, this n2 கீழே lambda 1 கீழே. ஸோ n1 by n2 equal to lambda 2 divided by lambda 1, 520 கீழ் 650, 13ஆம் வாய்ப்பாடு படி 4 5. ஸோ n1ஓட வேல்யூ 4, n2ஓட வேல்யூ 5. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது y1ஐயா y2யா, ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே n1 lambda 1 அப்படின்னு சொல்லும்போது 4 × 650 × 10 power minus 9 போடுவீங்க. அதுவே n2 lambda 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 × 520 × 10 to the power of minus 9ன்னு போடுவீங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஓகேவா? இது ரெண்டுத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ வில் கம். ஏன்னா அதை தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். ஓகே, நான் y1 பேஸில் 4 × 650 சூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு 150 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது 1 சென்டிமீட்டர் 10 power minus 2. லைக்வைஸ் 1 மில்லிமீட்டருங்கிறது 10 power minus 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஐ காட் 780000 × 10 power minus 8, that becomes 7.8 millimeter. எப்படி ஆச்சு? 1 2 3 4 5. அப்போ 7.8 × 10 to the power of 5 minus 8, அப்போ 10 to the power of minus 3ன்னு வந்திருக்கும் மீட்டர். that becomes 7.8 millimeter. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதையே n2 lambda 2 capital D divided by small dன்னு போடுங்க. போட்டு இதே 7.8 millimeter வருதா அப்படிங்கிறத ப்ளீஸ் செக் அவுட். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். பட் இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதாங்கிறத யூ ஹாவ் டு செக் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், red light is generally used to observe diffraction pattern from a single slit. If green light is used instead of red, then the diffraction pattern will be more clear, contract, expand, not visualize. அதுக்கு நம்ம ஃப்ரிஞ்சோட வித்தை வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ண முடியும். how will you calculate with fringe width அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டா which is equal to lambda d divided by dங்கிறது தெரியும். ஸோ பீட்டா will be proportional to lambda. lambda r is always greater than lambda g இல்லையா? அப்போது பீட்டா ஃபார் ரெட் லைட் இஸ் மோர், பீட்டா ஃபார் க்ரீன் லைட் இஸ் லோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரீனை தான் கொண்டு வர போகிறோம். ஸோ இட் வில் பி கான்ட்ராக்டட் அப்படிங்கிற வார்த்தை. கான்ட்ராக்ட்னா கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து என்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கும். தட் இஸ் டியூ டு தி வேவ் லென்த் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ரெட் அளவுக்கு இருக்காது, க்ரீனோட வேல்யூங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ரொம்ப குறைச்சல்னு சொல்ல முடியாது. பிகாஸ் விப் ஜை ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆர்லேருந்து 2 சீரீஸ் தள்ளி இருக்கக்கூடியது தான். பட் கம்பேரிட்டிவ்லி ரெட்டோட வேவ்லென்த்தை விட ரெட்டோட வேவ்லென்த் அதிகம், க்ரீன் கொஞ்சம் கம்மி. ஸோ த வேல்யூ ஆஃப் ஃப்ரிஞ்ச் வித் இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ், இட் வில் பி கான்ட்ராக்டட், சுருங்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஸ் கிவ் த மேக்ஸிமம் டிஃப்ராக்ஷன்? எக்ஸ்ரே, காமா ரே, லைட் ரே, ரேடியோ வேவ். ஸோ ரேடியோ வேவ் இஸ் தி கரெக்டான ஆன்சரு. பட் இங்கே எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டிஷனில் வரும்? ஸோ தே ஆர் ஆல் உங்களுக்கு நமக்கு எமிசிவ் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம இதை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் சாப்டர் நம்பர் 23 நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேட்டர்னில் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு கிடையாது, கணக்கில் கிடையாது. ரேடியோ வேவ் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டுக்கு கனெக்ஷனில் வருது. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியோ வேவ்ஸ் ஆர் தி ஹையஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? another question based on lights. How will you the diffraction pattern change when the yellow light is replaced by green light? The fringe will be what? Usually GYR அப்படின்னு சொல்லும்போது lambda of y is greater, lambda of g is smaller than y அப்படின்னு பார்க்கும்போது beta will also get lower இல்லையா? ஸோ narrower அப்படிங்கிறது பார்க்குறோம். இதை ஒரு நிமிஷம் நான் சுதாரிக்கும் போது என்ன பண்ணிட்டேன், க்ரீனை வந்து நமக்கு yellow ரீப்ளேஸ் பண்ணுது
அப்படிங்கிற பேட்டர்னில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பீட்டா இன்க்ரீசஸ்ங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மிஸ்டேக்கை நானும் பண்ண பார்த்தேன், அதனால தான் இதை நான் உங்களுக்கு திருப்பி கூட சொல்கிறேன். நேரோவர், பிரைட்டர், வைடர், ஃபெயிண்டர், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இங்கே பிரைட்டு ஃபெயிண்ட் அப்படிங்கிற விஷயமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஸ்லிட்டோட வித்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் இந்த நேரோ வைடருங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் வித், ஃப்ரிஞ்சோட வித்து. இதை ஸ்லிட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரிஞ்ச் வித்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நேரோவா வைடரான் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா ஆஃப் தி வேவ்லென்த் ஆஃப் தி லைட், வேவ்லென்த் ஆஃப் தி லைட் இன்டியூஸ்ட், அதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? The next one, resolving power based problems. Two joints separated by a distance 0.1 mm. ஸோ 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொல்ல வரதே எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லிட்டை தான் சொல்ல வராங்க. ஸ்லிட்டோட டிஃபரன்ஸுங்கிறது D. Can be separated inspected on the microscope when the light of wavelength 6000 angstrom is used. If the light of wavelength 4000 angstrom used, the limit of resolution is what? இந்த இடத்துல தான் நமக்கு என்ன குழப்பம் வந்துடுதுன்னா ரெசல்யூஷன் பவர் RP which is equal to A into 1.22 lambda அப்படின்னு நம்ம போடுவோம். இப்போ 2 லேம்டா கொடுத்தனால A divided by 1.22 into delta lambda. ஸோ அதோட ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, அப்போ ரெசல்யூஷன் பவருக்குன்னு ஒரு யூனிட் இருக்கணும்ல, அந்த யூனிட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோ யூனிட் அல்லது 1/d டீட்டாவை தான் அவங்க கேட்குறாங்கன்னா இட் மஸ்ட் பி இன் ரேடியன். அந்த 2 யூனிட்டும் இருக்கான்னு பார்த்தா யூனிட்டில் மில்லிமீட்டருங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அப்போ தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த லிமிட் ஆஃப் ரெசல்யூஷனுங்கிறதே நமக்கு ரீரிவைஸ் ஆகுது. தட் இஸ் நத்திங் பட் D2. அப்போ ஏற்கனவே 6000 ஆங்ஸ்ட்ராங் இருக்கும்போது இருக்கக்கூடிய அப்பேச்சர் இது, 4800 ஆங்ஸ்ட்ராங் இருக்கும்போது இருக்கக்கூடிய அப்பேச்சர் எவ்வளோங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் நாட் D1, தட் இஸ் A1. இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஃபைனல் கொஸ்டின் A2 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ த ஃபார்முலா ஃபார் RP which is equal to A divided by 1.22 lambda. இதை என்னென்ன இருக்கலாம், நமக்கு 1.22 நமக்கு வேல்யூ கொடுக்கல, RPயோட வேல்யூவும் கேட்கல. அவங்க கேட்டிருக்கிறது ஏவையும் லேம்டாவையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் இல்லையா? ஸோ அப்போ A by lambda equal to கான்ஸ்டன்ட்னு போட்டால் A equal to lambda, A1 by A2, lambda 1 by lambda 2. நமக்கு A1ஓட வேல்யூ இருக்குது, lambda 1, lambda 2 இருக்குது. we need to find the A2. ஸோ A2 which is equal to இது ரெண்டு மேலே போச்சுன்னா lambda 2 by lambda 1 into A1. ஸோ அதன்படி the value of D1 is 0.1 mmனு சொல்லப்பட்டிருக்கு. 1 mmனு சொல்லும்போது 10 to the power of -3 meter that goes out. lambda 2ங்கிறது 4800 ஆங்ஸ்ட்ராங். இதில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்ஸ்ட்ராங்கு 10 power -10 டிவைடட் பை 6000 ஆங்ஸ்ட்ராங்கு 10 power -10 ரெண்டும் கேன்சல் பண்ணி தான் ஆகும். இதுக்கே நான் கேன்சல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு இப்படியே நான் போட்டேன். ஸோ த வேல்யூஸ் கட் 12ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 4, இங்கே 5, 5 இங்கே 4னா 0.8, 0.08 millimeter. ஸோ த ஆப்ஷன் நம்பர் 2 தட் இஸ் கரெக்ட். சாரி, ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் கரெக்ட். பார்த்தீங்களா, 0.8 0.08 ஒரு அவசரத்தில் நம்ம கிளிக் பண்ணும்போதே வரக்கூடிய மிஸ்டேக் தான் அது. ஈவன் நான் உங்களுக்கு லைவாக சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். that is the value. ஒரு சின்ன 0 விட்டோம்னாலும் ஆன்சர் மிஸ் ஆகும். 0.08 mm is the correct answer. To increase both the resolving power and the magnifying power of a telescope. ஸோ டெலஸ்கோப்பில் நமக்கு resolving power RPயும் வேணும், magnifying powerம் வேணும். magnifying powerோட ஃபார்முலா என்ன, m equal to FO divided by FE. and then டெலஸ்கோப்போட resolving powerோட ஃபார்முலா என்ன, A divided by 1.22 lambda. இப்போ ஆன்சரை பார்ப்போம். the focal length of the objective has to be increased. கண்டிப்பாக உண்மை, ரைட்டு. அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிடலாமா? அதுக்கு பன்னாடி மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். போத் தி ஃபோக்கல் லென்த் அண்ட் அப்பேச்சர் ஆஃப் த அப்ஜெக்டிவ் டு பி இன்க்ரீஸ்ட். ஃபோக்கல் லென்த்தும் வேணும், அப்பேச்சரும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். த வேவ் லென்த் ஆஃப் த லைட் ஹேஸ் டு பி டிக்ரீஸ்ட். ஏன்னா வேவ் லென்த்தோட வேல்யூவை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணால் தான் ஆர்பியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் தென் தி அப்பேச்சர் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட். அப்பேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இது இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசால்விங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். 4 விஷயமும் கரெக்டாக இருக்குது. இதில் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? சூஸ் பண்ணோன்னா போத் ஃபோக்கல் லென்த்தையும் அப்பேச்சரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக தான், அதை கரெக்ட் பண்ணுறது மூலமாக தான் டெலஸ்கோப்போட பவரை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கேட்டால் ஒன்று கேட்டு ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு மேக்னிஃபைங் பவரும் வேணும், ரிசால்விங் பவரும் வேணும். அப்படிங்கும்போது நம்ம இது ரெண்டுத்தையும் தான் சூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங். நமக்கு அந்த ஆப்ஷன் இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் மோர் ட்விஸ்டி. அதனால் கொஸ்டினில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக படிக்கிறது நல்லது. சரிங்களா? A telescope of diameter 2 meter uses a light of wavelength something for viewing the stars.
டெலஸ்கோப்னு வந்தாலே இது ஆர்பி ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது அப்பேச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கொஸ்டின் முடியும் போது தெரியும். The minimum angular separation between the two stars whose the image is just resolved by this telescope is what? யூனிட்டில் ரேடியன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ரேடியன்னு சொல்லிச்சுன்னா தட் இஸ் டி டீட்டாவை தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ரிசால்விங் பவர்னா ரேடியன் பவர் -1 இருந்திருக்கணும். ஸோ 1/d theta which is equal to resolving power, that is a divided by 1.22 lambda. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது 1.22 lambda divided by a. ஏன்னா இது மேலேயும் மற்றதெல்லாம் கீழேயும் வரும்போது 1.22 லாம்டாவோட வேல்யூ 5000 இன்ட்டு 10 to the power of -10 டிவைடட் பை அப்பேச்சரோட வேல்யூ 2. ஸோ இதை கட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5000, இது கிட்டத்தட்ட 6000, இந்த மாதிரி வேல்யூஸு கிட்டத்தட்ட 3050 இன்ட்டு 10 to the power of -10 ரேடியன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஆன்சர் கிட்டத்தட்ட எனக்கு மேட்சபுளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது தட் இஸ் 3.05, அதாவது 3050ங்கிறத 3.05 இன்ட்டு 10 to the power of 3 -10 which is equal to 3.05 into 10 to the power of -7 ரேடியன்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. தவிர 10 power -6க்கு ஏற்ற மாதிரி அதை டேலி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை 0.3 into 10 to the power of 1 -7 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.305 into 10 to the power of -6. அப்பயுமே அந்த ஆன்சர் இல்லையே. ஆனால் that is equal to இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா 0க்கு பக்கத்தில் 5 இருக்குது. ஸோ 0.31 into 10 to the power of -6 அப்படிங்கிற வேல்யூ இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வேல்யூ எடுக்கும்போது ஆப்ஷன் நம்பர் 4ங்கிறது சரியாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் முக்கியமாக கால்குலேட் பண்ணது ஆஸ் பர் வேல்யூ. இதை கட் பண்ணால் 0.61 வரும். அதோட நான் 5 மல்டிப்ளை பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ எடுத்திருக்கேன். காரணம் என்ன, 0.25 அப்படின்னு இதுக்கு நியர்பை எக்ஸாக்ட் வேல்யூ இருக்குது. இதற்கும் 1வது ஆப்ஷனுக்கும் 4வது ஆப்ஷனுக்கும் 0.06 தான் வித்தியாசம். அதனால் இங்கே நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண வேண்டியது மேண்டேட் ஆகுது. அதனால தான் நான் இந்த கால்குலேஷன் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு இருக்கேன். சரிங்களா? A plane polarized light is incident normally on a tourmaline plate. If E vector makes an angle 60 degree with optic axis of the plate, find the percentage difference between initial and final intensity. Initial and final intensity வரும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? I equal to I0 cos square 5 divided by 2. 5 ஓட வேல்யூ 60 which is nothing but 60 by 2 அப்படின்னா cos 30. அதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. cos 30 என்பது 3/2. அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 divided by 4. 3/4 of intensity. 3/4 of intensity which is nothing but 75%. ஓகேங்களா? 75%. அப்போ பாக்கி 25% லாஸ்ட்டு. பாக்கி இருக்கிறது மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்குது? 75% நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். சரிங்களா? லைக்வைஸ் இதில் 25%ங்கிற ஆன்சரும் வருது. ஸோ இப்போ நான் 100 - 75 அப்படின்னு போட்டேன்னா 25 தானே வருது. ஸோ நான் அப்போ அதை தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆக்சுவலாக ஃபைனல் இன்டென்சிட்டிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவல்லேருந்து 75% போலாரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் 75 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஆக்சுவல்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிளை சூஸ் பண்ணும்போது நமக்கு 75% ரீட்டைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 25%ங்கிறது எதோட ஆன்சராக சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 30 டிகிரி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து I2ஓட வேல்யூ அதாவது 60 divided by 2 which is equal to 13 பார்த்தோம் இல்லையா, அதுவே ஒரு 50 divided by 2 which is equal to 25 அப்படின்னா இப்போ I1 minus I2 divided by I1 அப்படின்னு போடும்போது வரும்ல ஒரு டிஃப்ரென்ஸு. அந்த டிஃப்ரென்ஸை வேணால் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது சிங்கிள் ஹேண்டு தான். சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு போலாரைஸ்டு லைட்டோட ஆங்கிளை பேஸ் பண்ணி வரும்போது இட் இஸ் ஆக்சுவலி 75% இருக்குது அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங்காக இருக்கும். ஆல்தோ வி ஹேவ் டிஃப்ரென்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறதே உங்களை எதுக்குன்னா, இந்த 75 100 - 75 which is equal to 25 நம்ம போட்டு கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் பி அவேர். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். When the angle of incidence is 30 degree on the surface of the glass slab, it is found that the reflected ray is completely polarized. The velocity of light in glass, அதாவது velocity of மீடியம் கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் மீடியம்னு சொல்லும்போது என்ன எழுதுவோம்? சிஎம்னு எழுதுவோம். லைக்வைஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை சிஎம். நமக்கு மியூவோட வேல்யூ தெரியாது. ஏன் தெரியாது? we have the formula mu which is equal to tan theta அல்லவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இணைக்கிறோம். ஸோ c by c theta which is equal to c by cm equal to tan theta.
tan 30 டிகிரிங்கிறத போடும்போது 1/√3. சியோட வேல்யூ 3 × 10⁸ cm. ஸோ cm மேலே போயிடுது, இந்த வேல்யூ இங்கே போயிடுது. ஸோ 3 × √3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இப்போவும் கூட நான் 3 × 1.7 அப்படிங்கிற வேல்யூ போட்டு 5.1 × 10⁸ நம்ம கால்குலேட் பண்ணி கையில் வைக்கிறோம். எனக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது? 3 × 10⁸ ஆப்ஷனில் இருக்கிறதுனால ஐ எம் சூஸிங் திஸ். அப்படி இல்லைன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5.1 × 10⁸ மீட்டர்/செகண்டுங்கிற ஆன்சர் தான் இருந்திருக்கும். சரியா? எனக்கு ஆப்ஷனில் என்ன கொஸ்டின் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆப்ஷன் நம்பர் 2 சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? The next one, the phenomenon of interference is shown by electromagnetic waves, longitudinal waves, transverse wave, all the waves. வேவ்ஸ்னு ஒன்று வந்தாலே அந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஃபார் அ வேவ் ப்ராபகேட்டிங் இன் அ மீடியம் ஐடென்டிஃபை த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி, வேவ் லென்த் இந்த மூணுத்தையும் நம்ம பார்த்தோன்னே ஆல் டிபெண்ட் ஆன் ஈச் அதர்ங்கிற வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா C which is equal to lambda f, C is proportional to lambda, likewise C is proportional to f அப்படிங்கிற ஆர்டரில் நமக்கு மைண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தட் இஸ் நாட். சியும் வேவ் லென்த்தும் டிபெண்ட், அது கரெக்ட். பட் ஃப்ரீக்வன்சி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி திங். ஏன்னா ஃப்ரீக்வன்சிங்கிறது இட் இஸ் அபவுட் தி நேச்சர் ஆஃப் தி வேவ். அது வேவோட நேச்சர். அது ப்ளஸ்ஸாக மைனஸாக போகிறதுங்கிறது அது டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம்தானே தவிர அதுக்கும் இதை வெலாசிட்டிலேயோ இல்லை வேவ் லென்த்தோடையோ டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ த இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி அமாங் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதனால தான் தியரட்டிக்கல் கொஸ்டினில் எப்போதுமே 2 ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ த ஆன்சர் இஸ் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எ வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃப்ரீக்வன்சி தான். சரிங்களா? ப்ராபப்ளி வி ஹேவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். அரௌண்ட் 30 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ MCQs இந்த நெக்ஸ்ட் பார்ட் வி வில் பி கண்டினியூங் வித் சம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக்வைஸ் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இட்ஸ் வெரி லெஸ் கம்பேரிட்டிவிட்டி இது அதர் யூனிட். இதில் கொஞ்சம் டஃபர் லெவல் ப்ராப்ளம்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் வி வில் ட்ரை டு டீகோட் இட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டோட இந்த யூனிட் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ சாப்டர் நம்பர் 25 வில் பி ஓவர் வித் தி நெக்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்கள் for any live enquiry sessions or interaction sessions. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.